ஏன்டா மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு வர? கொஞ்சம் நாத்து சிரியேன். நான் கேட்டனா? எனக்கு கல்யாணம் வேணும் நான் கேட்டனா? சும்மா வெறுப்பேத்தாதம்மா. அந்தந்த வயசுல அதாவது பண்ணிடணும்டா. கல்யாணத்தை பண்ணாம என்ன சாதிக்க போற நீ? கொஞ்சம் சும்மா இருமா. அவன் பொண்ணு பார்க்க வர்றதே பெரிய விஷயம். அவனை போட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பேசாம வாங்கல. எப்படியோ போங்க. எப்படியோ போனோன்னே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிடும், இல்லை நான் அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களோ? அதுக்கப்புறமா யோசி, உனக்கு நாள் கண்ணை படுவோம். இந்த புடவை கட்டிக்கிட்டு வா, சூப்பரா இருக்கும். பொண்ணு பார்க்க புடவையில தான் வரணுமா? ஆமா, பொண்ணுனா பொண்ணு பார்க்க வர்றப்ப புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். வேண்டான்னு சொல்றதுக்கு எதுக்கு புடவை கட்டிட்டு வரணும்? நான் ஃபோன்லேயே சொல்லிக்கிறேன், அவங்கள அப்படியே போக சொல்கிறேன். எதுவா இருந்தாலும் நீ அவங்க கிட்டேயே சொல்லிக்கோ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்க, சீக்கிரம் புடவை கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. டேய், பொண்ணு வந்துருச்சு பாருடா. மாப்பிள்ள, பொண்ணுகிட்ட ஏதாவது பேசணும்னா மேல போயிட்டு பேசிட்டு வாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல பரவாயில்ல, கூச்சப்படாதீங்க. அட வெக்கப்படாம போங்க. எனக்கு உங்க பேசுங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கும் தான் இல்ல. அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தீங்க? நான் எங்க வந்தேன்? அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க, வந்தேன். இங்க பாருங்க, கீழே போயிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிருங்க. ஓகே சொல்றேன். ஏன்னு கேட்டா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லுங்க. அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லவா? என்ன வேணா சொல்லுங்க, அதெல்லாம் என்ன நடக்கவா போகுது? ஏன்? ஏன்னா அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்படி என்ன பண்ணீங்க விட்டுட்டு போக? நான் ஒன்றும் பண்ணல. புரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஓ, பண்ணியும் விட்டுட்டு போயிட்டாளா? அதுக்காகலாம் விட்டு போல. இன்னும் சொல்ல போனா எதுக்காக விட்டுட்டு போனானே தெரியல. விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டா, ஸோ போயிட்டா. ஆனா அதுக்கு அவ சொன்ன ரீசன் தான். அப்படி என்ன சொன்னா? சொல்றேன். சரி, உனக்கே அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? எனக்கும் உன்ன மாதிரி தான், லவ் ஃபெயிலியர். ஓ, நீ கழட்டி விட்டியா இல்ல அவன் கழட்டி விட்டானா? இல்ல யாருன்னு? அவன்தான். அப்படி என்ன பண்ணா? எதுவும் பண்ணல, அதான் விட்டு போயிட்டான். ஏதாவது பண்ணாலும் பிரச்சனை, எதுவும் பண்ணலினாலும் பிரச்சனை இல்ல? சரி, நீ என்ன பண்ண? அதுவா, ஒரு வாரமா கால் பண்றேன், எடுக்கவும் மாட்டேங்கிற, திரும்ப கூப்பிடவும் மாட்டேங்கிற. இப்ப கூட உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவ கம்பல் பண்ணதுனால தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்னதான் பிரச்சனை உனக்கு? மகிழ், இது செட் ஆகாது, விட்டுரு. எது செட் ஆகல? எதை விட்டுறணும்? புரியல. உன்னை எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்தா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? 10 மணிக்கு வர சொன்ன, 10 மணிக்கு வந்தேன். மணி 10:10. 10 நிமிஷத்துல என்னடியாச்சு? ஒரு தடவைனா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவைனா இது மட்டும் இல்ல. போன் பேசினா யாருக்கிட்ட பேசுற, எங்க இருக்க, இவ்வளவு நேரம் என்ன பண்ண, எப்ப வருவ, அங்க வேணா இங்க போலாம், இது வேணா அது வாங்கிக்கோன்னு. வேணாம், இது செட் ஆகாது, விட்டுரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம லவ் பண்ண ஃபர்ஸ்ட்லலாம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். நீ தான் என்ன நான் எது பண்ணாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற, கேட்பியா மாட்டியான்னு என்கிட்ட கேட்ட. அப்போ இருந்து தான் இதை நான் உங்ககிட்ட கேட்டேன். அப்படியே நான் கேட்டிருந்தாலும் நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருப்பேன். எதுவுமே சொல்லலனாலும் எதுவும் கேட்க மாட்டேன்.
அதுக்காகலாம் எனக்கு எப்படி லவ் பண்ணணும்லாம் தெரியாது. ஆனால் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதான் இந்த கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நான் உன் மேலே வச்சிருந்த லவ் அதையும் தாண்டி. இங்க பாரு மகிழ், எங்க அப்பா அம்மா மாப்பிள்ள பாக்குறாங்க. சொந்தத்துல என் அத்தை பையன். சோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீ என்னை விட்டுட்டு போறதுனா போயிட்டே இருக்கலாம். உன்னை யாரும் தடுத்துலாம் நிறுத்த போறதில்ல. அப்பா விட்டுரு. சரி, ஆனா உண்மை சொல்லு, இது ரீசனா இல்ல அது ரீசனா? ரெண்டுமே. லவ்ல வெறும் கேர் மட்டும் பத்தாது, அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கோ மகிழ். அண்ட் நவ் ஐ லீவ் யூ. நான் உன்னை இன்னும் வெறுக்கல, வெறுக்கவும் மாட்டேன். என்னால ஐ ஹேட் யூலாம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ஸ்டில் லவ் வித் யூ அண்ட் நவ் லீவ் யூ. உனக்கு வேணாமா, நீ எனக்கு வேணுமா? ஏய் எதுக்கிட்டே அழுவுற? நீ என்ன சொல்றனே புரியலடா. உனக்கு புரியாது மதி. புரிஞ்சிருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. அப்போ செக்ஸ் தான் லவ்வா? செக்ஸும் தான் லவ். செக்ஸ் இல்லாத லவ் எதுக்கும் ஆகாது. பிசிக்கல் நீட கொடுக்காத லவ் வேஸ்ட். நீ என்ன சொல்ற? உன் தேவையை பூர்த்தி செய்யறதா லவ்வா? இங்க பார்மதி, உனக்கு அப்படிலாம் தெரியாது. ஆனா எனக்கு அப்படி இப்படி இருக்க லவ் தான் நிலைக்கும். இல்லனா தான் இப்படிதான். ஓகே, தேவையில்லாமல பேச வேணாம். இது முடிஞ்சு அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபினிஷ்டு. நான் உன்னை என்னோட லவ்வா, என்னோட லைஃபா தான் பார்த்தேன். ஆனா நீ என்ன ஒரு செக்ஸ் டாயா பார்த்துருக்கல. என்னால உன்ன மாதிரி செல்ஃபிஷாலாம் இருக்க முடியாது. ஆனா ட்ரை பண்றேன். ஏய், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் கிளம்புறேன். உயிரே என்னை விட்டு போகாதே, உறவே என்னை கெட்டி போகாதே. நீ போனாய் என் மனசு தாங்காதே. எல்லாரும் லவ்ல கூட ஏதாவது ஒரு தேவையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. இங்க நிறைய பேருக்கு லவ் தேவையா இருக்கு. ஆனா இவங்களுக்குலாம் லவ்ல கூட நிறைய தேவை இருக்கு. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மட்டும் இந்த லவ்ல நான் கொடுத்ததுக்கு ஆப்போசிட்டா தான் கிடைச்சது. எனக்கும் அப்படிதான். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு. கீழே போய் சொல்லிடுங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? அவ தான் போயிட்டால. அவ விட்டுட்டு போனாலும் அவளை மறக்க முடியல. ம்ம். ம், ம். இந்த 2 கல்லுல ஒரு கல் போகணும்னா என்ன பண்ணணும்? இப்படி தள்ளி விடணும். ம். ம். அதுக்கு பதிலா இன்னொரு கல் அங்க வைக்கணும். அந்த மாதிரி உன் மனசுல இருக்க பொண்ணு போகணும்னா இன்னொரு பொண்ணு வரணும். இன்னொரு பொண்ணா? அந்த பொண்ணுக்கு நான் எங்க போறது? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பொண்ணு மாதிரி தெரியுது. பொண்ணு மாதிரியா? இந்த ஜென்மத்தில் உனக்குலாம் கல்யாணமே நடக்காதுடா. ஏய், கீழே போய் என்ன சொல்றது? உன் விருப்பம். எனக்கு உன் மேல விருப்பம்னு சொல்லிட்டா? இங்க சொல்லாத, அங்க போய் சொல்லு. சொன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே. ஆமா, வேற என்ன பண்ணுவாங்க? இல்ல, நமக்கு என்னாச்சுன்னு தெரியும். ம். எனக்கு உன்னை பத்தி தெரியாது.
உனக்கும் என்னை பற்றி தெரியாது. அதனால் அதனால நாம வேணா ஃபர்ஸ்ட்ல இருந்து மீண்டும் காதல் செய்வோமா? ஓகேவா?